ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி ஸ்வீட் பொங்கல். நல்ல சூடான சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் பொங்கல் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி 2 டம்ளர் போட்டுக்கோங்க. பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன். 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா அலாசி வச்சுக்கோங்க. 4 வாட்டி அலாசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசியில் மண் தூசி எல்லாமே போகட்டும். இப்போ சட்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு 2த்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்படட்டும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வறுத்து வச்சு அரிசி பருப்பு குக்கரில் போட்டு ஒரு 7 டம்ளர் தண்ணியை ஊற்றி 3 விசில் போட்டுக்கோங்க. பாருங்கள், 3 விசில் போட்டுட்டேன். நல்லா அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அது மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வெல்லத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டேன். பாருங்கள், வெல்லப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெல்லப்பாக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மண் தூசி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம் கரைச்சது சாதத்தை ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பால் சேர்த்திக்கோங்க. பால் சேர்த்தி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக நெய்யை விட்டு முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுப்படட்டும். பாருங்கள், முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், பொங்கல் நல்லா வந்துருச்சு. மேலாகவே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான பொங்கல் ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். Thank you for watching.